உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். முதல் 9 அதிகாரங்களிலே ஞானம் பற்றி அதிகமாய் பேசப்பட்டிருக்கிறது. ஞானம் என்றால் தேவன் நேரடியாக அவ்வப்போது நம்மிடத்தில் பேசுகிற வார்த்தை தான் நமக்கு ஞானமாக இருக்கிறது. அந்த 9 அதிகாரங்களிலே அந்த ஞானத்தின்படி நடவாதவர்கள் எப்படி பரஸ்திரியிடத்தில் போய் சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குகிறார்கள் என்றும், இன்னும் அதை அல்லாமல் பண விஷயத்தில் எப்படி போய் சுய புத்தியில் சேர்ந்து எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொள்கிறார்கள் என்றும் அதில் திட்டமாய் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறதை பார்த்தோம். பிறகு இந்த 10வது அதிகாரத்திலிருந்து இந்த 24வது அதிகாரம் வரைக்கும் பல விஷயங்களை பற்றி பேசுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு நேரிடுகிற அநேக ஆபத்துகள், பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு எப்படி தேவனுடைய ஆலோசனையின்படி கர்த்தருடைய நீதியிலே நடக்க வேண்டும் என்று அது போதிக்கிறது. பாருங்க, நீதி என்று சொன்ன உடனே நாம் சொல்லுவோம், நாம் சொந்தத்தில் நீதியை செஞ்சு நீதிமானாக ஆக முடியாது. அவர் தான் நமக்கு நீதியாக இருக்கிறாரு. இயேசுவே நமக்கு தேவனுக்குள்ளே ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் அப்படி சொல்லுவோம். அதாவது ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பு எல்லாரும் பாவிகள் பாவம்தான் செய்வாங்க. ஆனால் ரட்சிக்கப்படுகிறதற்கே, அதாவது நீதிமானாக மாறுறதுக்கே இயேசுவே நமக்காக வந்து நீதியாக ஞானமாக வந்து விடுகிறார். ஆனால் அதை மட்டும் சொல்லிட்டு நிறுத்த முடியாது. அப்படி தேவனாலே நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அவர்கள் நீதியிலே நடக்க வேண்டும் என்ற வாழ்நாளெல்லாம் நீதியிலே நடக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் அங்கே இருக்கிறது. அவர் தாங்க நீதி அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் அவர் மேலே பழியை போட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது நம்ம விருப்பத்தின்படி செய்யக்கூடாது. பொதுவாக இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்புறம் அவர்களுடைய பார்வையில் எது பெரிய மோசம் இல்லையோ, தப்பு இல்லையோ, அந்த மாதிரி காரியங்களை தங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு சரி பெரிய பயங்கரமான பாவங்கள்லேருந்து விலகி கொள்ளுகிறார்கள். இயேசுவை ஒரு விதத்தில் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்களே, அதே பெரிய விஷயந்தான். ஆதலால் இங்கே நாம் வாசிக்கிறோம், இந்த 10வது அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரம் வரைக்கும் வாழ்க்கையின் பல பகுதிகளிலே எப்படி நம்முடைய இருதயத்தை செவ்வையாய் காத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் 23வது வசனத்திலேயே எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை காத்து கொள்ளுங்கள், ஏனென்றால் அதற்குள்ளிருந்து தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பாரு அப்படி எழுதியிருக்குல்ல. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தங்குற இருதயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டாதான் அதை பற்றி எழுதியிருக்கு, தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆக அதை காத்துக்கொண்டா பரிசுத்த ஆவியானவர் எப்போவுமே நிரப்பி இருக்கணும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டப்போ பரிசுத்தாவியில் நிறைஞ்சிருந்தேங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அப்படியே குறைஞ்சி வச்சுங்க, அப்புறம் என்ன ஆசீர்வாதமும் குறைஞ்சிருது, சமாதானமும் குறைஞ்சிருது.
அது மாத்திரமல்ல, நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆளுகளை பார்த்து பிசாசுக்கு ரொம்ப ஆத்திரமாக இருக்குது. எப்படியாவது இவர்களை விழுங்க வேண்டும் என்று சுற்றி திரிகிற சிங்கம் போல திர்றான்னு போட்டிருக்கு. எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற இந்த பிசாசு. அதனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளுகிறது மிக முக்கியமான விஷயம். பரிசுத்தம் குறையும் போது வருங்க, பரிசுத்தம் குறையும் போது வேறு அசுத்தங்களுக்கு அங்கே இடம் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருப்பார்? பரிசுத்தமாக இருக்கிற இடத்துல தான் இருப்பார். அப்படியானால் உங்களுடைய பரிசுத்தமும் தேவனுக்கு கீழ்ப்படிதலும் வளரும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து அவர் விடுதலையோட கிரியை செய்வார். அப்பொழுது தேவன் விரும்பினது போல ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஆதலால் இயேசுவே நமக்கு நீதி, பரிசுத்தம், மீட்பு, ஞானம் எல்லாம் சொல்லியிருந்தாலும் அப்போ அப்படி தான் ரட்சிக்கப்படுறோம். ஏன்னா நம்ம நீதிமான் ஆகலை, அவர் தான் நம்மளை ஆக்குனார். நம்மளை ரட்சித்துட்டு நீதிமான்னு நம்ம நெத்தியில் எழுதி விட்டார்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நம்மளை நீதிமான் ஆக்கிட்டு தேவனுடைய பிள்ளை ஆக்கிட்டு குமாரன் குமாரத்தின்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டின்னு சொல்லி உங்களை கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களில் அவருடைய வலது பாரத்தில் உட்கார வைத்து இவ்வளவும் செய்து விடுகிறார். இப்பொழுது நம்முடைய மனம் பரிசுத்தத்திலே காத்து கொள்ளப்பட வேண்டியது. அப்படி காத்துக்கொள்ளப்படுவதற்காக இந்த அதிகாரங்களில் இவ்வளவு போதனைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, அந்தகாரத்துக்குள் கிடக்கிறது, பிசாசுக்குள் கிடக்கிறது. ஆதலால் பல விதத்தில் இந்த விசுவாசிகளை அதை அட்டாக் பண்ணி அவங்களே இந்த உலகத்தோட உலகமாக மாற்றுறதுக்கு முயற்சி செய்யுது. அதனால் நீங்கள் உங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் அதே சமயத்தில் ஞானமுள்ளவர்களாக வெற்றியாளர்களாக நீங்கள் வாழ்வதற்கான போதனைகள் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இருக்கிறது. ரைட்டாக அதை படிக்கிறோம். இது எல்லாமே சாலமோனால் எழுதப்பட்ட நீதிமொழிகள்னு சொல்லி முதல் அதிகாரத்திலேயே வாசிக்கிறோம். இப்பொழுது 25வது அதிகாரத்துக்கு போகலாம், வாசிக்கலாம். 25வது அதிகாரம் முதல் வசனம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேர்த்தெழுதின சாலமோனின் நீதிமொழிகள். இங்கே பாருங்க, எசேக்கியா அந்த தாவீதோடைய வம்சத்தில் வந்த ராஜாக்களில் எசேக்கியா ஒரு நல்ல ராஜா. அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிரியமாக இருந்ததுனால தான் அங்கே அசீரியா ராஜா வந்து எருசலேமே பிடிக்க வர்றேன்னு வந்தபோது கர்த்தர் எசேக்கியாவுக்கு துணையாக நின்று அங்கே 1,85,000 பேர் அந்த அசீரியர்களை ஒரு தூதனை அனுப்பி கொண்டு போட்டு எசேக்கியா ராஜாவை காப்பாற்றினார் அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் வாசிச்சிருக்கீங்க. அந்த எசேக்கியா ராஜா கர்த்தருடைய வசனங்களை கொஞ்சம் நேசித்து இங்கே விடுபட்டு போன சில காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி சாலமோனுடைய நீதிமொழிகளில் கொஞ்சம் அதிகமாக பேர் அந்த கண்டுபிடிச்சி எழுதி இதோட சேர்த்ததுன்னு இங்கே சொல்லியிருக்கு. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேர்த்தெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. இங்கே பாருங்க, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. இதில் என்ன மேன்மை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், கர்த்தரை தேடினாதான் வெளிப்படுவாருங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் மேலே ஒரு தாகம், ஒரு வாஞ்சை இருந்ததுன்னா அந்த தாகமும் வாஞ்சையும் தான் இன்னும் அதிகமாய் அவரை பற்றிய வெளிப்பாட்டை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. நம்ம எந்த அளவுக்கு வாஞ்சையும் தவணமாக இருக்கமோ அந்த அளவுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். சும்மா உட்காந்துட்டு எங்களுடைய சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதம் தாரும் ஆண்டவரே, அப்படியெல்லாம் இல்லை. எந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஆசை வாஞ்சை இருக்கோ, அது ஏன் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வழியில் நடக்கணும்னு ஆசை இருக்கோ அந்த அளவுக்கு தான் அங்கே கிடைக்கும். மற்றபடி உலக வழியில் நடந்துக்கிட்டு இருக்கிற போது கர்த்தருடைய வெளிப்பாடு வந்ததுன்னாக்க அது ஒரு விதத்தில் தண்டனையாக முடிஞ்சு போயிடும்.
அநேக காரியங்களை நான் போதிச்சு நீ கீழ்ப்படியாமல் போனேன்னாக்க ரொம்ப அடிப்பார். அறிந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான், அப்படி தான் எழுதியிருக்கு. அதனால் பாருங்கள், இன்றைக்கும் உலகத்தில் மூடர் முதல் கொண்டு நல்ல ஞானிகள் வரைக்கும் இருக்கிறாங்க. இந்த மூடர்கள், பேதைகள், இவங்கெல்லாம் யார்? எனக்கு எந்த தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை. நாங்கள் பாட்டுக்கு எங்களுடைய மூடத்தனத்தில், எங்களுடைய பேதமையில் நாங்கள் இருந்துக்கிறோம், இது போதுமையா? எங்களுக்கு ஆண்டவரும் வேண்டாம், அவருடைய ஆசீர்வாதமும் வேண்டாம். இது இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு வினோதமாக தெரியும், ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள். பேதைகள் ஏன் பேதையாராக இருக்கிறாங்க? முதல் அதிகாரத்தில், நீதிமொழி முதல் அதிகாரத்திலே, பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும் எது வரைக்கும் அப்படின்னு கர்த்தர் கேட்குறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? இவங்க பேதமையை விரும்புகிறாங்க. எனக்கு ஒன்றும் தெரிய வேண்டியதில்லை, நான் ஒன்றும் படிக்க வேண்டியதில்லை, நான் ஒன்றும் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, நல்ல வாழ்க்கையை, உயர்ந்த வாழ்க்கையை, மேன்மையான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை, அப்படி சொல்கிற மனநிலை பாருங்கள். அதாவது தேவன் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னால் கூட வேண்டாம். இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகளை நற்குணசாலிகளாய் வளர்க்கவும், நல்லா படிக்க வைத்து ஒரு மேன்மையான அந்தஸ்தில் கொண்டு வரவும் விரும்பி அநேக பெற்றோர் இருக்கிறார்கள். ஆனால் அத்தனை பெற்றோருடைய பிள்ளைகளும் நல்லா படித்து நல்ல மேலுக்கு வந்துட்டாங்களா? வரலையே. அந்த பெற்றோருக்கு வருத்தம், நம்ம இப்படியெல்லாம் செஞ்சுருக்க முடியும், ஆனால் செய்ய விடமாட்டேன்ட்டாங்க, அந்த பையன் படிக்கலை, அந்த பிள்ளை படிக்கலை, சொன்னபடி கேட்கலை அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்கும். அதுபோல் நாம் இன்னும் பேதமையில் இருக்கும்போது தேவனுக்கு நம்மை பொறுத்தவரை ஒரு வருத்தம் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொண்டா நல்லா இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொண்டா பிசாசோடைய பிடியில் சிக்காமல் இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொண்டா பிசாசோடைய பிடியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பிடுங்கி எடுக்கலாமே, இந்த பிள்ளை சொல்ல கேட்க மாட்டேங்குதே, கவனிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு மனத்தாங்கல் கர்த்தருக்கு உண்டு. ஆதலால் இந்த வசனங்களை கவனிப்பது மிகவும் முக்கியம். எங்கே தொடர்ந்து பார்க்கலாம். நீதிமொழிகள் 25வது அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேர் தெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. காரியத்தை மறைக்கிறது அவருக்கு மேன்மையா? அதாவது தேடி தேடி வந்தால் தான் கண்டுபிடிக்க முடியுமா அவரை பற்றி. ஆனால் காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. ஒரு ராஜா இருக்கான்னா அவனுடைய ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய சகல காரியங்களையும் அவன் அறிந்திருக்கிறது மிகவும் அவசியம். இல்லாவிட்டால் பொல்லாத மனுஷர் ராஜாவை ஏமாற்றி விடுவார்கள். பைபிளில் நீங்கள் வாசிக்கிறீங்க, அங்கே பாபிலோன் ராஜா கிட்ட ஏதாவது தப்பாக சொல்லி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மேலே, அப்புறம் தானியேல் மேலே ஏதாவது இல்லாத குற்றச்சாட்டுகள்லாம் உண்டாக்கி அவங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்க. இது மாதிரி ஏமாற்றுகிறவர்கள் சுற்றி இருப்பாங்க. அப்படி இருந்தால் ராஜா வந்து விவரமான ஆளாக இல்லைன்னா அவனை ஏமாற்றிடுவாங்க. கடைசிக்கு அந்த ராஜாவை தள்ளி விட்டுட்டு இன்னொருத்தன் வந்து அங்கே ராஜாவை உட்காந்துருவான். இதுபோல் அநேக காரியங்களை பைபிள்லே வாசிக்கிறீங்க, நீங்கள் வரலாற்றுலேயே அநேக காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ராஜா ரொம்ப தெளிவுள்ளவனாக இருக்கணும். இவனை பற்றி எழுதியிருக்கு, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. சுற்றி இந்த உலகத்தில் அவனுடைய ராஜ்யத்தில் என்ன நடக்குதுன்னு, அவன் எப்படி செய்யணும்னு அவன் ஆராய்ந்து கண்டுபிடிக்கணும். அதே சமயத்தில் காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மைன்னா, அதோடு சேர்த்து காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மைன்னா, இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ரட்சித்தார் அல்லவா, உங்களை அழைத்தார் அல்லவா. உங்களை என்னென்ன அழைத்தார்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய். அப்படின்னா இந்த பூமியில் அவருடைய சார்பாக ஆளுகை செய்வதற்கு ஏற்படுத்தினார். ரீஜண்ட், வைஸ் ரீஜண்ட். அவர் ராஜா, அவருக்கு கீழே இருக்கிற ராஜா. அதுபோல்
உங்களை அவருக்கு கீழே இருந்து பூமியை ஆண்டு கொள்ளும்படியாக ஏற்படுத்தின ராஜாக்கள் நீங்கள் ராஜாக்கள்னால் தேவனுடைய காரியங்களை ஆராய்ந்து கண்டுபிடிக்க தகுதி உள்ளவர்கள். நீங்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்னு போட்டிருக்கே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெல்ல அடைந்துன்னு போட்டிருக்கிறதே, அவரை நம்புகிறவன் செழிப்பான் என்று போட்டிருக்கிறதே. இப்போ இந்த வசனங்களெல்லாம் பார்க்கும்போது அவரை அண்டி உட்கார்ந்து அவரை நோக்கி பார்த்து அவருடைய காரியங்களை ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கும்போது அது இவன் நல்ல ராஜாவாக இருக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்குது. பைபிளில் கூட நல்ல ஊழியத்தை செய்த ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சமயத்தையும் கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். இப்பொழுது இங்கே நீங்கள் வாசிக்கிறீங்க, எசேக்கியா ராஜா பேர் தழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள். ஆனால் அதில் என்ன போட்டிருக்கு? எசேக்கியாவுடைய மனுஷர் பேர் எழுதின சாலமோனின் நீதிமொழிகள். எசேக்கியாவாக போய் புறாத்தையும் படிச்சிடல, ஆனால் அவன் கேட்டிருக்கான், இந்த மாதிரி சாலமோனுடைய நீதிமொழிகள் இன்னும் என்னெல்லாம் இருக்குது, போய் கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே இருந்தது போக இன்னும் எக்ஸ்ட்ரா அவ்வளவு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், அந்த எசேக்கியாவுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? கர்த்தரை தேடுகிற மனதுள்ள எல்லா ராஜாக்களும் அவங்க நல்லா இருந்திருக்காங்கன்னு நீங்கள் வாசிக்கிறீங்க. யோசியான்னு ஒரு ராஜாவை பற்றி வாசிக்கிறீங்க, அவனை கர்த்தர் எப்படி உயர்த்தினார் ஆசீர்வதிச்சார்னு சொல்லி. அதே போல் இந்த மோசே கர்த்தருக்காக காத்திருக்கிறதுக்கு துணிஞ்ச ஆள். 40 நாள் கர்த்தருடைய பருவத்தில் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல், இதெல்லாம் நடக்கிற காரியமான்னு நம்ம யோசிக்கிறோம். இந்த பவுல் சொல்லுவான்ல, நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் ஒரு மனுஷனை தெரியும், அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் தன்னை பற்றி சொல்லும்போதே சொல்கிறேன். நான் சரீரத்தில் தான் பரலோகத்துக்கு போனேன்னா, இல்லை சரீரம் அங்கே இருக்க நான் என் ஆத்மா மட்டும் பரலோகத்துக்கு போச்சா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவ்வளவுக்கு ஒரு வாஞ்சை இருந்தால் தான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க முடியுது. நான் இப்போ கேட்குறேன், நீங்கள் ஏன் அவ்வளவு தூரம் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்களே விரும்புகிற அளவுக்கு ஏன் காத்திருக்க முடியலை? ஏன்னா இந்த உலக காரியங்கள் இழுக்குது, இந்த சினிமா பாட்டு இழுக்குது, அந்த அவன் செய்கிற மாதிரி இந்த பொண்ணு செய்கிற மாதிரி நாங்கள் இப்படியெல்லாம் வாழணும், அந்த ஆசை இழுத்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார முடியாமல் செஞ்சிருது. ஆனால் கர்த்தருடைய சமூகம் தான் இன்பம்னு பைபிளில் போட்டிருக்கு. அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு அப்படின்னு எழுதியிருக்கு. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம்னு போட்டிருக்கு. அந்த பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிற போது நீங்கள் பெற்றிருந்த ஆனந்த பாக்கியம்னு எழுதியிருக்குது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன்னு எழுதியிருக்கு. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் அப்படி உங்களை சந்தோஷமாக இருக்க வைக்கிற ஒரு காரியம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பற்றி நான் இன்னும் ஒரு லைன் ஒன்று சொல்கிறேன். அதாவது மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபை. இங்கே புருஷன் மனைவி சந்தோஷமாக சேர்ந்திருக்கிறப்ப எப்பேற்பட்ட ஒரு இன்பம் இருக்கிறதோ, அதுபோல் மணவாளன் மணவாட்டி அப்படின்னா அப்போ மணவாளனுடைய பிரசன்னத்தில் மணவாளனோட கூட இருக்கும்போது எவ்வளோ பெரிய இன்பம் இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து தான் பார்க்கணும். ஆனால் நான் நம்புகிறேன் ஒரு சிலராவது நீங்கள் நல்ல கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து மனதார ஜெபித்து துதித்து ஆராதித்து கொண்டிருக்கும்போது ஒரு பெரிதான இன்பம் உங்களை ஆட்கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜெபத்தை விட்டு எழுந்திருக்க மனசு வராது. அந்த இன்பம் மணவாளன் மணவாட்டி அவர்கள் எப்படி பரலோகத்தில் இன்பமாய் இருப்பார்கள் என்பதை காட்டுவதற்கு தான் இந்த பூமியில் நீ புருஷன் மனைவியா அதுக்கு சாயலாக நிழலாக இங்கே நீ இரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த இன்பத்தில் கொஞ்சத்தை உனக்கு ருசி பார்க்க கொடுத்தாருங்கிறது தான் உண்மை.
ஆனால் இப்போ பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க அந்த தேவன் கொடுக்குற இன்பத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு நமக்கு மனசு இல்லாமல் பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, சர்ச்சுக்கு போகிறது கூட நேரம் இல்லை. சர்ச்சுக்கு போகிறப்ப அவர் பாஸ்டர் செய்யவர் முதல்ல பாடிட்டு இருப்பார், கொஞ்சம் நேரம் கழித்து போய்க்கலாம். எவ்வளோ அப்புறம் ஒரு வாரம் போனால் பாட்டி பரவாயில்ல, அடுத்த வாரம் போய்க்கலாம். நல்லா இருக்குது. ஆக இது நான் யாரையும் குறை சொல்லலை, குற்றம் சொல்லலை. ஆனால் இதுதான மனநிலை பொதுவாக மக்களுக்கு. அந்த மனநிலை எப்படி உண்டாகுதுன்னு தான் கேட்குறேன். ஆக நாம் இந்த பிசாசுடைய பொல்லாத யோசனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையிறது அவசியம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கும் கூட இப்போவும் கூட 1 யோவானில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். யோவான் இயேசுவுக்கு அன்பான சீஷன்னு நீங்கள் வாசிச்சிருக்கீங்க. இயேசுவுக்கு அன்பான சீஷனா அல்லது இயேசுவின் மேலே ரொம்ப அன்பாக இருந்த சீஷனா? கவனிங்க, இயேசுவுக்கு அன்பான சீஷனா அல்லது இயேசுவின் மேலே அன்பாக இருந்த சீஷனா? கவனிங்க, என்ன சொல்லி போட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அன்பு கூற அவருடைய அன்பு உங்ககிட்ட பெருகும். முதலாவது நம்ம அன்பு கூறலை, அவர் தான் முதலாவது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ நம்ம பதில் அன்பு கூறுறோம். கவனிங்க, முதலாவது அன்பு அவர்கிட்ட இருந்து தான் வந்தது, நம்மக்கிட்ட அன்பு இருக்கலை. ஏன்னாக்கா பாவத்தில் கிடந்தோம். பிசாசு மற்ற ஜனங்கள் மேலே நமக்குள்ள பொறாமையும் ஆத்திரமும் கோபமும் வைராக்கியமும் வெறியுமா நமக்குள்ளே உண்டாக்கி, அது மாத்திரமில்லை மாம்ச இச்சையின் கிரியைகள் எல்லாவற்றையும் நமக்குள்ளே உண்டாக்கி, பிசாசுடைய புத்தி எப்படியோ அதே மாதிரி நம்மளை மாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அங்கே உண்மையான தேவ அன்பு இல்லை, உலக அன்பு இருக்கிறது. மற்றவங்ககிட்ட கொள்ளையடித்து தான் பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யம் சேர்ப்பான், அந்த உலக அன்பு. ஆனால் தேவ அன்பு என்ன சொல்லுது? நான் தர்றேன், என்னையவே நான் கொடுக்குறேன், என் ஜீவனை தந்து நான் உன்னை ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவ அன்பு அங்கே வருது. பார்த்தீங்களா? இந்த அன்பும் இந்த ஆசீர்வாதமும் பரலோகத்திலிருந்து வர்றது. அப்படி தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்ம ரட்சித்தார். இப்போ நம்ம பதில் அன்பு கூறுகிறோம். இந்த பதில் அன்பு கூறுறதுல ஒரு சிலர் தான் கர்த்தருக்காக முற்றிலுமாக ஒப்புவித்து அன்பு கூர்ந்து தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறார்கள். இது எப்படி சொல்கிறேன்? நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை நேசித்து அவருக்கு பிரியமாயிருந்து அவருடைய பரிசுத்தத்திலே அவருடைய நீதியிலே நடக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஆதலால் நம்முடைய மனதை கர்த்தரிடத்திலே செலுத்த வேண்டும். அது சொல்கிறாரு, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவியை சாய், இந்த வசனங்கள் உங்களுடைய இருதயத்தில் காத்துக்கொள். இதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், ஏனென்றால் அதற்குள்ளிருந்து ஜீவ ஊற்று ஆசீர்வாதங்கள் புறப்படும் அப்படி சொல்கிறாரு. அதனால் அவரை பார்க்குறது தான் இங்கே ஜீவன். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ சுவிசேஷம்னா என்னங்க? வாட் இஸ் த காஸ்பல்? இயேசு ரட்சிக்கிறார் சொல்கிறது தான் சுவிசேஷம். ஆமாம், கரெக்டு. நம்ம சுவிசேஷத்தை பல கோணங்களில் நம்ம சொல்லுவோம். இந்த ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்களோ எப்படி சொன்னால் கவனிப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் வாட் இஸ் த ரியல் காஸ்பல்? இயேசுவே மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். அவர் ஒருவரே நமக்கு நன்மை கூடும். அவர் தான் நன்மை செய்கிறவர். நன்மை ஆசீர்வாதம் என்கிறது இவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது என்று சொல்லி இயேசுவே ரட்சகர்னு காட்டுறது தானே சுவிசேஷம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? உங்களுடைய வாழ்க்கையை மக்கள் பார்க்கும்போது இயேசு எப்படிப்பட்டவர்னு நீங்கள் காட்டணும். அதாவது மக்கள் உங்களை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை பார்க்கணும். அவர் எப்படி அன்புள்ளவராக இருந்தாரோ, நீதி உள்ளவராக இருந்தாரோ, பரிசுத்தம் உள்ளவராக இருந்தாரோ, இரக்கம் செய்கிறவராக இருந்தாரோ, நன்மை செய்கிறவராக இருந்தாரோ, அதுபோல் அந்த குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளே வந்தால் தான் மக்கள் உங்ககிட்ட அந்த இயேசுவோடைய தன்மைகளை பார்க்கலாம்.
அப்போ நீங்கள் உண்மையாக கர்த்தரை நேசிக்கும்போது இந்த உலகத்தின் பிடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அதை விட்டுவிட்டு நம்ம கர்த்தருக்குள்ளே அதிகமாக வளருவோம். என்ன சொன்னான்? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேணும். அதாவது அவர் தான் என்கிட்ட பெருகணும், நான் சிறுகணும். ஆனால் ஒரே நாளில் பூரா அப்படி செய்ய முடியுதான்னா முடியலை. நான் சிறுகணும், அவர் பெருகணும் அப்படி சொல்கிறான். அப்புறம் நான் இன்னொரு மாதிரி சொல்கிறேன். நமக்குள்ளே இருக்கக்கூடிய சுயம், எனக்கு அதாவது சுயம்னு சொன்னால் எனக்கு இது வேணும் அது வேணும், இந்த நம்முடைய ஆசைகள், நான் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்கிறதெல்லாம் நம்முடைய சுயம் குறைஞ்சிக்கிட்டே போய் அது இல்லாமல் போகணும். கர்த்தருடைய சித்தம்தான் என்னுடைய நோக்கம், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதா என்னுடைய போஜனம்னு ஏசு சொன்னாரே, அதுபோல் அவரை நோக்கி பார்த்து அவர் என்ன செய்கிறாருன்னு கவனித்து அதுக்கு நான் ஒப்புவிக்கிறேங்கிறப்ப தான் சுயம் மறையும். இந்த சுயம் அழிய வேண்டும், தேவன் நமக்குள்ளே பெருக வேண்டும். அப்போ தேவன் உங்களுக்குள்ளே பெருக 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 மக்கள் உங்களிடத்தில் இயேசுவை காண்பார்கள். அப்படி தான் இருக்க சொல்லி கர்த்தர் கேட்குறாரு. ஆக இந்த பாருங்க, இந்த பொண்ணு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இயேசுவுக்கு அன்பான சீஷன்னு சொன்னான். அவன் எப்படி இயேசுவுக்கு அன்பான சீஷன் ஆனாங்கிறதுக்கும் ஒரு வரி இருக்குது. யோவான் 1 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். ஆதி முதல் இருந்ததும், இயேசுவை பற்றி சொல்ல வரான். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும் கேள்விப்பட்டோம், எங்கள் கண்களினாலே கண்டதும். இயேசு எங்களை கூப்பிட்டார், அவர் கூட நடந்துக்கிட்டு இருக்கிறோம், அவரை பார்க்குறோம். நாங்கள் நோக்கி பார்த்ததும், அவர் பேசுகிறதையும் அவர் செய்கிறதையும் பார்த்துட்டு இவர்தான் அந்த மேசியாவா என்று சொல்லி நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற பார்த்தானா. அதாவது ஆதி முதல் இருந்ததுன்னு சொல்லிட்டான், நாங்கள் கேள்விப்பட்டதுன்னு சொன்னான், கண்களினால் பார்த்ததுன்னா, அப்புறம் நோக்கி பார்த்ததுன்னா, கையினால் தொட்டு பார்த்தேங்கிறான். நம்மளை மாதிரி சரீரம்தான் இருக்கா இல்லை ஆவியா அப்படின்னு சொல்லி தொட்டு பார்த்தேன்னு சொல்கிறான். தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தை, இவர் ஜீவ வார்த்தைங்கிற வெளிப்பாடு இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதி முதல் தேவனோடு இருந்தார். அப்போ இவரும் ஜீவ வார்த்தையாக இருக்கிறாரு. ஜீவ அப்பம் நானேன்னு சொன்னார். பிதா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதுபோல் குமாரன் அப்படி இருக்க தமிழ் தாம் ஜீவன் உள்ளவராக இருக்க அருள் செய்திருக்கிறாருன்னு எழுதியிருக்கு. அப்படி இவனுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு உத்து பார்த்து தொட்டு பார்த்து நான் கண்டுபிடிச்சேன் இந்த இயேசுன்னு சொல்கிறான். அதைத்தான் ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினால் தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவிடத்தில் இருந்ததும். எது இந்த ஜீவன் எங்கே இருந்துச்சான்? பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்திய காலத்துக்கு நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து உங்களுக்கு சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். 1 யோவானில் எழுதியிருக்கு. இதை எழுதின ஆள், அந்த சுவிசேஷத்தை எழுதின யோவான் தான் இதையும் எழுதினது. அப்போ இயேசுக்கு அன்பான சீஷன் எப்படி அன்பான ஆளாக மாறினான்னு நினைக்கிறீங்க? அவரை பார்த்து உட்கார்ந்து கவனித்து செய்யறதெல்லாம் கவனித்து, இவர் தான் அந்த ஜீவ வார்த்தைன்னு, நித்தியமான வார்த்தைன்னு, தொட்டெல்லாம் பார்த்தேன்னு சொல்லி இப்படி ஆராய்ந்து பார்த்து அவருக்கு உண்மையிலேயே இருதயத்தை கொடுத்ததுனால தான் அவருடைய மார்பில் சாய்ந்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு போனான். ஆக இங்கே என்ன நடக்கிறது? நீங்கள் அப்படி இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கும்போது தேவனை பற்றிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிறீர்கள். இங்கே காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மைன்னு வாசித்தமே. நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும். அப்போ நீங்கள் ராஜாவாக இருக்கிறவங்க தேவனாய கர்த்தருடைய காரியங்களை பற்றி ஆராய்ந்து கண்டுபிடிக்க கூடியவர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் சகலத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்னு 1 கொரிந்தியர் 2 எழுதியிருக்கல்லவா?
அப்படி வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் வளருவீங்க. நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் வளரும்போது தேவனை போலவே அந்த தன்மைகள் உங்களுக்குள்ளே உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.